ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா, பிறரை மதித்து வாழ வேண்டுமே தவிர மிதித்து கிடையாதுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்கு. கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்காங்க, 2 சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, ஒரு சில ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அது கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இந்த சூப்பர்வைசர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே ஒரு சில ஒர்க்கர்ஸ் வந்து நல்லா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஓபி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போய் மேனேஜர்கிட்ட போட்டு விட்டுறாரு. மேனேஜரும் அந்த ஒரு சில ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு டெய்லியுமே திட்டுறாரு. அந்த என்னதான் திட்டினாலும் அதே தப்பு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் சூப்பர்வைசர் இது வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அவருடைய ஷிஃப்ட்ல இது வரைக்கும் எந்த தப்புமே நடந்தது கிடையாது. வேலை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. இது வந்து மேலாளருக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, மறைஞ்சு இருந்து பார்க்குறாரு. எதனால மறைஞ்சிருந்து பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசர் வந்து ஃபேவரா ஒர்க்கர்ஸுக்கு ஃபேவரா இருக்காரோ, அதாவது தப்பெல்லாம் நம்மகிட்ட சொல்லாம மறைச்சிடுறாரோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இந்த சூப்பர்வைசர் தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் பேர் நோட் பண்ணிக்கிட்டு மேலாளர்கிட்ட போட்டு விட்டுறாரு. சூப்பர்வைசர் தப்பு பண்றவங்களெல்லாம் உடனடியாக போயிட்டு, ஏன் இப்படி பண்றீங்க, என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு அவங்க கூட சப்போர்ட் பண்றாங்க. அதனால வேலைகளும் கரெக்டாக அவங்க ஒர்க்கர்ஸ் இவருக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுதாங்க விஷயமே. மற்றவங்களும் நம்ம போட்டு கொடுத்து தான் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சோம்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க. அதுவே நம்ம வந்து மற்றவங்களையும் மதித்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரி, அந்த சூப்பர்வைசருக்கு மேலாளர் என்ன பண்ணுறாருன்னா பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கொடுத்துருக்காரு. அதனால நம்மளும் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் மதித்து வாழ கற்றுக்கணும். நன்றி, வணக்கம்.